சகலவித குஷ்டரோகம். இது சகலவித குஷ்டரோகத்துக்கும், சொறிக்கும், வஸ்திர குஷ்டத்துக்கும், வீட்டு குஷ்டத்துக்கும், தடிப்புக்கும், அசருக்கும், வெள்ளை படருக்கும் அடுத்த பிரமாணம். குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார். குஷ்டரோகத்தை பற்றிய தம்முடைய பிரமாணத்திற்கு முடிவுரையாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் புத்திரரை தமது கிருபையினால் பாதுகாத்து பராமரிக்கிறார். சீரிய தேசத்து படை தளபதியாகிய நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தில் இருந்து சுத்தமாக்கப்பட்டான். ஆனாலும் எலிசா நாகமானை ஆசாரியனிடத்தில் போய் காண்பிக்கச் சொல்லவில்லை. நாகமான் யோர்தான் நதியில் 7 தரம் முங்கி சுத்தமானாலும் அவனுக்கு கர்த்தர் சொன்ன சுத்திகரிப்பின் பிரமாணம் நியமிக்கப்படவில்லை. விசுவாசிகளாகிய நமக்குள்ளே ஆவிக்குரிய குஷ்டரோகம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பாவ சிந்தனைகளும் பாவமான கிரியைகளும் நம்மை தீட்டுப்படுத்தும். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இது சகலவித குஷ்ட ரோகத்துக்கும், சொறிக்கும், வஸ்திர குஷ்டத்துக்கும், வீட்டு குஷ்டத்துக்கும், தடிப்புக்கும், அசருக்கும், வெள்ளை படருக்கும் அடுத்த பிரமாணம். குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டு இல்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுகிறார். இந்த வசன பகுதியில் 7 விதமான குஷ்டங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: குஷ்டரோகம், சொறி, தடிப்பு, அசரு, வஸ்திர குஷ்டம், வீட்டு குஷ்டம், வெள்ளைப்படர்.